ஐயோ என் தங்கச்சி வேற வரேன்னு சொல்லிட்டா சோறுதான் இருக்கு. யோ ஒரு கிலோ சிக்கன் எடுத்துட்டு வந்து வையி. சிக்கன் குழம்பு வைக்கணும், சிக்கன் 65 பண்ணணும். அவளுக்கு சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஏங்க என் தங்கச்சி வந்துட்டான்னு சொன்னல. எப்போ வந்தம்மா? வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களா? ஐயோ என்னம்மா வாரி போட்டியம்மா. ஐயோ எல்லாமே நெஞ்சிட்டு இருக்கிறீம்மா வீட்டில். அம்மா இப்படி ஆயிட்டா? நான் நல்லா இருக்கேம்மா, நான் நல்லா இருக்கேன். 10 தான் ரொம்ப நாள் ஆச்சு. நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருந்தேன். உன் அக்கா வரனால நானே பஸ் ஸ்டாண்டு வரலான்னு பார்த்தேன். இந்த வண்டி கொஞ்சம் இதுவாகிடுச்சா, அதனால தான் கொஞ்சம் இது வச்சு. என்னம்மா ஒல்லி ஆகிட்ட? கலர்லாம் வர டல்லாகி போச்சு. ஐயோ எனக்கு என்னமோ குறையாது இருந்தேன். அப்போ பார்க்கும்போது நல்லா பலப்பட யாரு பேசிருக்கிறம்மா? யாருக்கிட்ட வந்துருக்குது, ஊர்லேருந்து வருதுன்னு சொன்னியே. சரியா தான் நான் போய் கூப்பிட்டு வரலான்னு பார்த்தேன். அது கொஞ்சம் வேலையாக இருந்துட்டேன். யார் வரான்னு சொன்னேன்? வந்துருக்கு அந்த பார்க்குறீங்க தங்கச்சி. என்ன ஒன்றும் இல்லைம்மா, தங்கச்சி வந்தா என்ன எதுவும் விசாரிச்சுட்டு இருக்கிறேன். அதுதான் விசாரிச்சுட்டு இருக்கிறேன். தங்கச்சி அப்படின்னு சொல்றது ஓடுறா. கொழுந்தியா வரணும்னா பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்காதா ஒரு மாமனுக்கு? கொழுந்தியா? ஆமா, இப்பதான் ஓடி வந்தேன், பார்த்து பேசிட்டு இருந்தோம். அதுக்குள்ள நீ வந்துட்ட. என்ன ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்லம்மா, வந்திருக்கிறா. ஒரு சொந்த பந்தம் வந்தா கொஞ்சம் அணைக்கணும் இல்ல, அதனால அணைச்சிட்டு இருக்கேன். அணைக்கிறியே. உனக்கு தங்கச்சி இல்ல, எனக்கு தங்கச்சி. என்ன இருந்தாலும் நம்மளாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு தானம்மா. அப்படி கஷ்டப்படுறா? என்ன நான் ஒன்றும் பண்ணலையம்மா. நம்ம தங்கச்சி நம்ம பேசுறோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. என்ன நம்ம தங்கச்சி நம்ம பேசுறோம்? நானே எனக்கு ரொம்ப இழைச்சி போச்சு அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். நீ எப்படி இருக்கிற? அந்த மாதிரி உங்க அப்பாவும் எனக்கு கொடுத்துருந்தா நானும் அது மாதிரி வச்சு பார்த்துப்பேன்ல. எப்படி வச்சு பார்த்துப்ப? உன்னை பார்த்துக்கிற மாதிரி பொறுப்பா வச்சு பார்த்துப்பேன்னு சொல்ல வந்தேன். நீ பொறுப்பா ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லைம்மா. என்னத்த நீ என்னை பொறுப்பா பருப்பா வச்சு பார்த்த? ஐயோ உன்னை எப்படி இப்படி பத்திரமா தங்கமா வச்சுக்கிறேன்னா அதே போல தங்கச்சி சொல்லுமா. இங்கதான் பேசுறேன். அது வந்துக்கிறவங்கள அணைக்கணும், அதை பாத்துக்கணும், அது பாதுகாப்பா இருக்கணும்ல. நான் அனுப்பேன், நான் கூப்பிடுவேன். நீ என்ன பண்ற? நம்ம சொல்லுமா சொல்லுமா சொல்லுமா. அந்த ஆளு பாசமா பேசுறான், பாயாசமா பேசுறான். அந்த ஆள் என்ன நினைச்சிட்டு உங்ககிட்ட பேசுறான் உனக்கு தெரியாது. நீ சின்ன பிள்ளை, வெகுலியா இருக்க, உனக்கு தெரியாது. ஏய் மாமா நல்லவர் தான். நீ என்ன இந்தம்மா நம்ம அப்புறமா உள்ள தனியா போய் பேசிக்கிறேன். நாங்க முதல்ல உன்னை நான் என்ன எடுத்துட்டு வான்னு சொன்னேன்? பாப்பா வந்து கறி எடுத்துட்டு வர சொன்னேன். கறி தான் நான் எடுத்துட்டு சொன்னேன். கறி எடுக்க போகாம இவள்கிட்ட என்ன ரொமான்ஸ்? ஆளு கொஞ்சம் என்ன ஏதுன்னு பாத்துட்டு போலாமா? வரத முக்கியமா அதுக்கேத்த மாதிரி என்ன எடுக்கலாம், எது வாங்கலாம் போலாம்ல. பஞ்ச டிஞ்சர் எல்லாம் போட்டு தள்ளுறியா? சொல்லுமா. இல்லம்மா பாக்குற இல்ல, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்தேன். என்னன்னு கேக்குற? ஒரு ஆசை தான் மச்சிச்சு வந்தா, ஒரு பாசம் தான், ஒரு ஆசை தான். ஆமா, நீ இப்ப எங்க வெளியே போற? நீ அர்ஜென்ட்டா போலையா? நான் எங்க போறேன்? வெளியில போறியா? ஐயோ என் தங்கச்சி பாருங்க, எனக்கு மேல பாருங்க. வெளியில போறியா? தங்கச்சி ஆச்சு, என் தங்கச்சி ஆச்சு. நீ போடுமா, நான் பத்திரமா பாத்துக்கிறேன். பொறுமையா பாத்துக்கிறேன், நான் பொறுப்பா பாத்துக்கிறேன். இப்ப வாங்கிடுங்க. மழை இல்ல என்ன சரி? எவ்வளவு 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 மாணும் பணம்? எவ்வளவு மாணும்? இந்த அதான் கொடுக்குறேன். இந்த சரியா தெரியல. 1 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்குது. நீ ஜிபே நம்பர் உனக்கு தெரியும். நீ எவ்வளவு வேணுமோ என்ன ஆசைப்படுதோ வாங்கினா, அதுக்குள்ள நான் கொஞ்சம் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். பாத்தியா, சும்மா போனை எடுத்தாவே தபக்குன்னு புடுங்குவ. அது வேற மேட்டருமா. எது வேற மேட்டருமா? ரசிக்குது இல்ல, பொறுப்பு இருக்குல்ல உனக்கு. உனக்கு தனியா ஸ்கூட்டி வாங்கி கொடுத்துறல, எடுத்துன்னு போக வேண்டியதானே. நானும் ஆபீஸ்ல இருந்து டயர்டா இருக்கிறேன். கொஞ்ச நேரம் அப்படியே கொஞ்சம் உள்ள ரூம்ல போய் உட்காந்து சொல்லுப்பா. என்ன நினைச்சிட்டு 2 பேருமே பேசிட்டு இருக்கீங்க? இந்தடி நீ என்ன அக்காவை பார்க்க வந்தியா, அக்கா புருஷனை பார்க்க வந்தியாடி? நான் தெரியாம தான். நான் உன்னதான் பார்க்க வந்தேன். மாமா பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? மாமா பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? அவளை எப்படியோ நைஸா அனுப்பி விடுமாமா. யோ என்ன அப்ப வாங்கி வந்துருமா? போன குத்துட்டு எல்லாம் குத்துட்டு. நீ போன கொடுத்ததும் போதும், நான் வாங்கினதும் போதும். மரியாதையா போய் என் தங்கச்சியை நான் பாத்துக்கிறேன். நான் வீட்டுல நீ தான் பாக்கணுமா? நாங்க பாத்துக்க மாட்டோமா? எங்களுக்கு அந்த உரிமை இல்லையா? நாங்க பாத்துக்க மாட்டோமா? நான் சொல்றதை கேளு. சொல்லுமா. போய் கடையில போய் சிக்கன் 1 கிலோ எடுத்துட்டு வா. மாமா நானும் பொண்ணு வந்து நீ வாடா. அந்த ஆளை பத்தி அங்க மச்சிஞ்சி வந்துக்குது. உனக்கு எவ்வளவு சிக்கனோ? சிக்கன் 1 கிலோ கேட்டா நான் 5 கிலோ சிக்கன், 10 கிலோ மட்டன். 5 கிலோ சிக்கன் சிக்கன் கடையை வைக்க போறேன். போய். ஐயோ இன்னும் சாப்பிட விடாம செருப்பு போட்டு போற. இருமா, செருப்பு போடுறேன். செருப்பு போடா. இப்பதான் ரொம்ப பொறுப்பா பேசுவேன். வந்துட்டு உடனே வந்துடுறேன்.
ஆளு. நான் அவரு கூட போயிருந்தேன்னா எனக்கு ஆசைப்பட்டதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்திருப்பேன் தெரியுமா? ஐயோ உனக்கு காசே கொடுக்க மாட்டேன். ஐயோ உனக்கு தெரியல, அந்த ஆள் உன்னை குச்சி முட்டையை குறி ரொட்டி வாங்கி கொடுத்தேன் சோழிய முடிச்சிருவான்டி. உனக்கு தெரியாது. அக்கா புருஷன் தானேன்னு நினைக்காத. அக்கா புருஷன் தான் இல்லாத வேலையெல்லாம் செய்யறாங்க. மாமா நல்லவரு, நீ தான் இப்படி பொறாமடி. ஏய் நீ ஒரு குழந்தைடி. அந்த ஆள் உனக்கு குச்சி முட்டையை குறி ரொட்டி வாங்கி கொடுத்து உனக்கு குழந்தை கொடுத்துருவான்டி. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அதுக்குதான் நீ இப்படியே இருக்க. போ, உன் கூட நான் பேசவே மாட்டேன். அடி பாவி, என்னடா அது அக்கா புருஷன் கடை தள்ளி இருடிங்க சொன்னது ஒரு குத்தமா? என்ன அது ஆளுக்கு ஒரு பக்கம் இப்படி ஓடுதுங்க? அட கடவுளே, என்ன